ஹாய், ஐம் டாக்டர் செந்தில்நாதன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆப்பிள் வாட்ச், ஃபிட்பிட் வாட்ச், இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச்னால் இருக்கக்கூடிய ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ். என்னடா ரிஸ்க் அப்படின்னு, இதனால் பெனிஃபிட் தானே பார்த்துருக்குறேன், எப்படி இதில் ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுடைய சந்தேகங்களும் உங்களுடைய ஆச்சரியமும் எனக்கு புரியுது. வாங்க இதில் போய் என்னென்ன ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். டெஃபினெட்லி இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக அதை வந்து மறுப்பதற்கே இல்லை. குறிப்பாக நம்மளுடைய எவ்வளோ எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணோம், அது மட்டும் இல்லை, பல்ஸ் ரேட்லேருந்து சேச்சுரேஷன்லேருந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் நமக்கு டேட்டாஸ்லாம் அந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலிமா கண்டினியூஸ் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. அதனால நம்மளுடைய பாடியை இன்னுமே மெருகேற்றி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரியான ஸ்மார்ட் வாட்சஸ் யூஸ் ஆகிட்டு இருக்கு, இல்லைன்னே சொல்ல கிடையாது. ஆனால் எந்த ஒரு டெக்னாலஜியுமே வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினாலோ அல்லது வந்து அளவு தவறி பயன்படுத்தினாலோ சில சங்கடத்தில் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள்ஸை வந்து நான் நிறையா சொல்லுவேன். இது எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணுமே, இப்போ நீங்கள் டெய்லி வந்து 24 hours படுக்கிறத தவிர எல்லா டைமும் வந்து நீங்கள் வாட்ச் கட்டியிருக்கிறீங்க. அதனால நிறைய டேட்டா ஜென்ரேட் ஆகும். எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான நிறைய டேட்டா வந்து நம்மளால இதில் கண்டுபிடிக்க முடியும். அது எகெயின் எஸ், நம்ம இன்னைக்கு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் இன்னைக்கு நடந்திருக்கிறோம், அடுத்த நாள் வந்து ஒரு 6,000 7,000 ஸ்டெப்ஸ் தான் நடந்துட்டோம்னா நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பதட்டம் உண்டாகுது. ஐயோ, நேற்று வந்து நடந்தமே, இன்னைக்கு ஒரு 3000-2000 ஸ்டெப்ஸ் கம்மியாயிருச்சு, நம்ம வந்து நாளைக்கு காம்பன்சேட் பண்ணணும், அல்லது நாளைக்கு வந்து வேற ஏதாவது பண்ணி உடம்பு சாப்பாட்டை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி மினிட் டு மினிட், ஹவர்ஸ் டு ஹவர்ஸ், டே டு டே இந்த மாதிரி நிறைய வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றோம். அதுதான் வேணான்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு நாள் 2 நாள்லாம் வந்து மாறவே மாறும். இட்ஸ் அ லாங் டேர்ம் ஆவரேஜ். அதனால தான் நிறைய பேர் வந்து டெய்லி வெயிட் பார்ப்பாங்க. அது கண்டிப்பாக பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டு ஒரே நாளில் சாப்பிட்றதுலேருந்து நான் அடுத்த நாள் காலையில் வர வரைக்கும் நிறைய வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்னொன்னே நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகம். அது சம்டைம்ஸ் ஹெல்த் வைஸ் அது ரிலவெண்ட்டாகவும் இருக்கிறது. ஸோ அதனால் அடிக்கடி வெயிட் எப்படி நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே போல தான் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து இமீடியட்டாக எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தி அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றிக்காதீங்க. இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் நாளைக்கு 10,000 நடக்கணும், 9,000 நடக்கணும்னா தேவையே கிடையாது. லாங் டேர்மாக எவ்வளோ நடந்திருக்கிறீங்க, உங்களுடைய வெயிட் கெயின்ஸே மந்த்லி எவ்வளோ வெயிட் கெயின் ஆயிருக்கு, லூஸ் ஆயிருக்கு, எவ்வளோ வந்து உங்களுடைய ப்ரெஷர் நல்லா இருக்குது, பல்ஸ் பிபியில் நல்லா இருக்குது, சுகர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுமே ஒழிய வேரியேஷன்ஸ், 1 டேல வேரியேஷன்ஸ், 1 வீக்ல வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து டூ மச்சாக நீங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் மூளைக்கு போய் அதனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் அதிகம். ஸோ நமக்கு தேவையானது ப்ராபப்ளி ஒரு மெகாபைட் லெவலில் இருக்கக்கூடிய டேட்டாவை தாண்டி இப்போ ஜிகாபைட், டெராபைட் அப்படின்னு அன்வான்ட் டேட்டா எல்லாமே மூளைக்குள்ள கொண்டு வந்து போட்டு அது ஜங்க் ஆகி நீங்கள் அதை ட்ராஷ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதுவே ஒரு பெரிய ஹெல்த் ப்ராப்ளம் ஆகி, அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆகி உங்களை இல்லாத வியாதிக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் அது இன்க்ளூடிங் ஸ்மார்ட் வாட்ச் போன்ற நம்மளுடைய ஹெல்த்துக்கு தேவையான நிறைய ஆப்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதெல்லாமே வந்து we should know how to use it, when to use it, at what frequency we have to use it. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுனா தான் நம்மளுடைய இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்மளுடைய ஹெல்த்துக்காக பயன்படும். அது இல்லைன்னா தேவையில்லாத ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போய்விடும். ஸோ ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப், யூஸ் டெக்னாலஜி வெரி ஜுடிஷியஸ்லி.